ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். அகோபுலம் நவ நரசிம்மர் தரிசனத்தில் இன்னும் 2 நரசிம்மர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது 9 நரசிம்மரையும் ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். வாங்க இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். 9 நரசிம்மர் ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்பவே சிறப்பானது. அந்த ஆலயமும் இந்த எதிர்ப்புறத்தில் தான் இருக்குது. நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும். யோகானந்த நரசிம்மர் அவருக்கு எதிர்ப்புறத்தில் நீங்கள் பார்க்குற அந்த நீல நிற கட்டிடம் தான் 9 நரசிம்மர் ஒரே இடத்துல. தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க ஒரு குரூப் மூலமாக போகிறாங்க. ஆந்திராவில் இருக்கிறவங்க குடும்பமாக இதை மாதிரி ஒரு கிச்சனையை அகோபுலத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டு அழகாக அங்கேருந்து 4 நாள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க மலையை சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. கண்டிப்பாக லைஃப்பை இதை மாதிரி தான் அனுபவிக்கணும் அப்படின்னு தோணுச்சு இங்கே இருக்கவங்க சமைக்கும் பொழுது. நம்ம காலை டிஃபன் சாப்பிட்லாம் வாங்க. ஸோ இப்போ நமக்கு சுட சுட பூரி ரெடி ஆகிடுது. அடுத்தது கிழங்கு. வாங்க சூடாரத்துக்குள்ள நம்ம இந்த பூரியை சுவைக்கலாம். நம்ம தங்கியிருந்த இந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ளேயே பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட ஊர்களில் இருந்தும் வராங்க. எல்லாருமே இதை மாதிரி சமைச்சு தான் சாப்பிட்றாங்க. எங்களுக்கு பக்கத்தில் இருந்தவங்க காலையிலேயே பிரிஞ்சு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ண எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேய் வர்றாண்டா ஒரு சிங்க குட்டி தான் வர்றாண்டா. ராக்கி பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸை சுற்றி தான் வளர்றார். அதனால் எல்லா ஊர் சாப்பாடும் அவர் தான் சாப்பிட்ருக்கார். அவரை கேட்டால் தான் தெரியும் எந்த ஊர் சாப்பாடு டேஸ்டியாக இருக்கும்னுட்டு. ராக்கி வாடா, எந்த ஊர் சாப்பாடு நல்லா இருக்கு சொல்லுவா. அகோபுலம் வந்தோன்னா ஒரே நாளில் நவநரசிம்மர் தரிசிக்க முடியாது. ஒரு நாள் ஜீப்பில் முழுக்க போனோன்னா பார்கவ நரசிம்மர், பாவன நரசிம்மர் தரிசிக்கிறோம். அடுத்த நாள் மலை ஏறும் பொழுது 5 நரசிம்மரை தரிசிக்கிறோம். தனி பதிவு போட்டிருக்க, பார்க்காதவங்க பாருங்கள். இன்னும் நம் எதிர்ப்புறத்தில் போகும்பொழுது மலையை சுற்றி இன்னும் 2 நரசிம்மரை தரிசிக்கிறோம். அந்த నరసింహర இன்னைக்கு நம்ம பார்க்க పోறோం. మీ పేరేమి? శ్రీనివాస శర్మ. ఇప్పుడు మనకు దాని అంతా చెప్పపోయారు. మీరు తమిళ சொல்லிடுங்க. 9 నరసింహలో నెంబర్ 7 యోగానంద నరసింహర్. இந்த பிரகலாதனுக்கு ராஜநீதி శాస్త్రం యోగాభ్యాసం పొన్నది. నవగ్రతలో ఇది కుజగ్రహ దోషాలకి అధిపతి అంటే చెవాయ్. నెంబర్ 2 అహోబిలం ఉగ్ర నరసింహస్వామి స్వయంభూమూర్తి గురుగ్రహ దోషాలకి అధిపతి. ఇది మనకి దివ్యక్షేత్రం. నెంబర్ 3 మాలోల నరసింహర్ మహాలక్ష్మి కైలో తామరకమల ఇరకంద స్వామికి శుక్రగ్రహ దోషాలకి అధిపతి. నెంబర్ 4 వరాహ నరసింహస్వామి భూదేవి భూ వరాహ అంటారు క్రోడ 2 నేమ్స్ ఇన్ ద రావుకి అధిపతి. నెంబర్ 5 కారింజ నరసింహర్ హనుమానికి దర్శనం పొందింది. ஒரு கையில் ராமன் வில்லு, ஒரு கையில் சுதர்சன சக்கரம், அந்த நெட்டு கண்ணு இருக்கு அந்த சுவாமிக்கு. சந்திரகிரக தோஷாலிக்கு அதிபதி. நம்பர் 6 பார்கவ நரசிம்மர். இது கீழே ஹோலிருந்தா 4 கிலோமீட்டர். இந்த பரசுராமனுக்கு தரிசனம் பண்ணிந்து இரண்யகசன் வதம் பண்ணக்க ரெடி கேட்டார். இந்த கீழே பிரகலாதன் சூரிய பகவானுக்கு அதிபதி. நம்பர் 7 யோகானந்த நரசிம்மர். ప్రహ్లాదునికి రాజనీతి శాస్త్రం యోగాభ్యాసం పన్నది. నవగ్రహలో శనిగ్రహ దోషాలకు అధిపతి. నెంబర్ 8 చత్రవట నరసింహర్. సంగీత ప్రియన్ ఆహా ఊహా గాంధర్వులు భరతనాట్య తాళం పోட்டிருக்கின்ற சுவாமி. இது கேதுகிரக தோஷாலுக்கு அதிபதி. நம்பர் 9 பாவன நரசிம்மர். இது லோயர் அஹோலிருந்த 20 கிலோமீட்டர்ஸ். இந்த சென்சுலக்ஷ்மி மேரேஜ். இது காட்டில் இருக்கின்ற சுவாமி பை ஜீப்பில் பண்ணும். இது புதகிரக தோஷாலுக்கு அதிபதி. ஜுவாலாபோபல మాలోల క్రోడ కారింజ భార్గవ యోగానంద చత్రవట పావనో నవమూర్తి. ఓం నమో నారాయణ, ఓం నమో నారాయణ, ఓం నమో నారాయణ. நவ நரசிம்மர் மலை ஏறி போக முடியாதவங்க இந்த ஆலயத்தில் வந்து எல்லா நரசிம்மரையும் தரிசிக்கிறாங்க. எதிர்ப்புறம் வந்தோன்னா யோகானந்த நரசிம்மர். நரசிம்ம மூர்த்தி பார்த்திங்கன்னா அமைதியான யோக நிலையில் இருக்கார். அகோபுலத்தில் இரண்யகசுபு கொன்ற பிறகு பிரகலாதனுக்கு யோகா பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த நரசிம்மர் அமைஞ்சிருக்கார். மன அமைதி வேணும், நல்ல ஞானம் வேணும், நம்ம நல்ல படிப்பு அறிவு வேணும். எல்லாத்துக்குமே இந்த யோகானந்த நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றும் பொழுது நல்ல சிறப்பான அந்த பண்புகள் கிடைக்கும்ட்டு இங்கே இருக்க சுவாமிகள் சொன்னார். ஸோ எல்லாருமே அவங்க குழந்தைகளை நினச்சிட்டு இந்த இடத்துல நெய் தீபத்தை ஏற்றுனாங்க. படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மன் பார்த்திங்கன்னா
ரொம்பவே மன அழுத்தத்தில் இருக்கார். அந்த மன அமைதிக்காக இங்கே இருக்க இந்த யோகானந்த நரசிம்மரை தரிசிச்சிருக்காரு. அது ஒரு தனி சிறப்பு. அடுத்தபடி இந்த கோவிலில் இருக்க யோகானந்த நரசிம்மர் ரொம்பவே பள்ளத்தில் பார்த்திங்கன்னா இருந்தார். உள்ளே இறங்கி போய் தான் நம்ம தரிசிக்கிற மாதிரி இருக்கும். பக்தர்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கேன்னுட்டு திருப்பி அங்கே சுரங்கத்துக்குள்ளேருந்து எடுத்து இப்போ மேலே வச்சு நம்ம நேரடியாக தரிசிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு தனி சிறப்பு. கும்பராசிக்கு சனி கிரகத்துக்கு உரிய நரசிம்மரை தரிசிக்கணும்னாங்க. இன்னொரு முறை நம்ம தரிசிக்கலாம் வாங்க. మాలోల నరసింహస్వామి మహాలక్ష్మీదేవి చేతిలో తామరపు అని కృష్ణుడు ఎగువ అఘోరం నుండి 2 కిలోమీటర్లు. ఇది మనకు భార్గవ నరసింహస్వామి ఇక్కడ పరశురామునికి దర్శనం ఇచ్చారు. సూర్యభావానికి అధిపతి. అది మనకు కాళింజ నరసింహస్వామి హనుమానికి దర్శనం ఇచ్చాడు. నేనే రాముని నేనే విష్ణుని అక్కడ మనకు 3 నేత్రులు చూపించాడు. ఆ నేత్రులు రాముని దర్శనం ఇచ్చాడు. ఇది మనకు స్తంభములో ఉద్భవించి హిరణ్యకశిపుని సంహారం చేసి పేగులు దండలాగా చేశాడు. 8 చేతులు ఉంటాయి. కింద ప్రహ్లాదుడు కుజ దోషానికి అధిపతి. ఇది వడా నరసింహస్వామి పైన భూదేవి భూవరహ రావుతాయి. జ్వాలా గోకులమానవుల తోడ కాళింజ భార్గవ యోగానంద చక్రవడో భావనో నవమూర్తి. யோகானந்த நரசிம்மர் சனி கிரகத்துக்கு உரியவர். கும்பராசி இருக்கக்கூடியவங்க எல்லாம் அர்ச்சனை பண்ணிக்கோன்னாங்க. ஸோ நாங்கள் இங்கேயும் அர்ச்சனை பண்ணிட்டோம், யோகானந்த சுவாமிக்கிட்டையும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டோம். அர்ச்சனைக்கு தேங்காய் பழம் பூவெல்லாம் வேண்டாம். 20 ரூபா கொடுத்து ஒரு அர்ச்சனை டிக்கெட் வாங்கினா போதும். எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு அர்ச்சனை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆலயத்தை தவற விடாதீங்க. ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவங்க அர்ச்சனை செய்யும் பொழுது சுவாமி பேரில் செய்யுங்கன்னுவாங்க. ஆனால் இங்கே இருக்க சுவாமிகள் உங்களோட நட்சத்திரத்தை சொல்லி உங்கள் பேருக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ வந்திருந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு ஒரு அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு அவங்க குடும்ப நபர்களோட பெயர் சொல்லி நட்சத்திரம் ராசி சொல்லி செய்ய ஆரம்பித்தோம். கண்டிப்பாக இதை மாதிரி பின்பற்றுங்க. ஆலயங்களுக்கு போனீங்கன்னா உங்களோட கோத்திரங்கள் சொல்கிறது, உங்கள் குடும்ப நபர்கள் பெயர்கள், நட்சத்திரம், ராசி சொல்கிறது, இதுதான் உகந்தது. யோகானந்த நரசிம்மர் ஆலயத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு யோகம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம சுவாமிக்கிட்ட போகும்பொழுது நம்ம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும் பொழுது நம்மளோட நட்சத்திரம் ராசி பெயர்கள் சொல்லி செய்கிறது தான் ரொம்பவே நல்லது. இதை தான் இந்த இடத்துல இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டோம். அடுத்தது நாம் சத்திரவட நரசிம்மரை பார்க்கலாம் வாங்க. சத்திரவட இதற்கான பெயர் காரணம் பார்க்கும்போது சத்திரம் அப்படின்னா ஒரு குடை, வடன்னும்போது ஆலமரம். ஆலமரத்தை ஒரு கொடை மாதிரி வச்சுட்டு அதற்கு கீழே இருக்கிற இந்த நரசிம்மரை தான் சத்திரவட நரசிம்மர்னு சொல்கிறோம். காரண்ய மரத்துக்கு கீழே இருக்கும்போது காரண்ய நரசிம்மர் சொல்கிறோம். ஆலமரத்துக்கு கீழே இருக்கிறதால சத்திரவட நரசிம்மர் நம்ம இந்த நரசிம்மரை அழைக்கிறோம். சிரித்த முகத்தோட தாளம் போட்டு பாட்டை ரசிக்கிற மாதிரி இங்கே இருக்க நரசிம்மரை தரிசிக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா கேதுக்கு கிரகத்துக்கு உரிய தோஷத்தை நீக்கக்கூடியவராக இருக்காங்க. 2 நெய் தீபங்கள் வாங்கி 2 முறை சுற்றி வரும் பொழுது எல்லா வியாதிகள் அகலும், உடல் நலம் பெறும் அப்படின்னாங்க. ஸோ எல்லோரும் நாங்கள் அந்த சுவாமிகள் சொன்ன மாதிரி 2 நெய் தீபம் ஏற்றணும். கேது தோஷம் இருக்கவங்க தான் ஏற்றணும்னு இல்லை, மருத்துவத்துறையில் நல்லா வெற்றி பெறணுன்றவங்களும் இந்த இடத்துல ஏற்றணுன்னாங்க. ஆன்மீக முன்னேற்றம் வேணும், நல்ல ஒரு இசை ஞானம் இருக்கிறவங்க இங்கே பாட்டு பாடிட்டு நீங்கள் அந்த நரசிம்மரை இசையால் கவரும் பொழுது என்ன வரங்கள் கேட்குறீங்களோ அந்த வரங்கள் கிடைக்கும்னாங்க. அது இன்னுமே ஒரு தனி சிறப்பு தான். இவ்வளோ சொன்ன பிறகு கும்பலாக நாங்களும் பாடாமல் இருப்போமா? ஸோ நாங்களும் ஒரு பாட்டு பாடணும். இரணியனை வதம் செஞ்ச பிறகு கோபமடைந்த நரசிம்மரை ஆஹா அடுத்தது உஹு என்ற கந்தர்வுகள் இசைப்பாடி சாந்தப்படுத்தியதால் தான் இங்கே நரசிம்மர் பார்த்திங்கன்னா தாளம் தட்டுற மாதிரி இருக்கும். இடது கை பார்த்திங்கன்னா அந்த தொடையில் வச்சு தாளம் தட்டுறாரு பாருங்க. கண்டிப்பாக பாடல் திறமை இருக்கக்கூடியவங்க நரசிம்மர் பாடல்களை இந்த ஆலயத்தில் பாடி உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க.
கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த 2 நரசிம்மர் வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மனசில் என்ன தோணுதோ அந்த கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம அகோபலத்திலேயே இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்துக்கு போக போகிறோம். அந்த ஆலயம் தெரிஞ்சுக்கணும் போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான ஆலயம். விஜயநகர அரசு காலத்தில் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பார்க்க ஒவ்வொரு சிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதை சொல்லும். இதுக்கு தனி பதிவு ஒன்று போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணலைன்னா எப்படி? ஸோ ஒவ்வொரு ஊர்களுக்கு போகும்பொழுது எதனா ஒரு பொருள் வாங்கிக்கிறோன்னும் பொழுது அந்த பொருளை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தது ஞாபகம் வரும். இது ஒரு பழக்கம் எனக்கு. அதனால் இங்கே வந்துட்டு சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கிட்டேன். அதை பார்க்கும்போதெல்லாம் அகோபுலம் ஞாபகம் வரும்ல. ஸோ இப்போ நம்ம ஷாப்பிங்கை முடிச்சுட்டு போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எதிர்ப்புறத்தில் இருக்க அந்த பிரம்மாண்டமான ஆலயம் வாங்க, உள்ள சிலைகள் ஒன்று எப்படி இருக்குன்னு பார்த்து ரசிக்கலாம். ஆண்கள் ட்ராவல் vlog பண்ணுறதே ரொம்ப கடினமானது. இன்னும் பெண்கள் பண்ணுறது இன்னுமே கடினமானது. நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே எடிட்டிங் பண்ணி வீட்டில் சமைக்கிறது துவைக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு உங்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் அதை பற்றி தெரிவிக்க மறக்காதீங்க. பாய்.